ஒரு பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், அவன் கொஞ்சம் ஏழை மாணவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில மதிய உணவு சாப்பிடுவான். தட்டு கொண்டு வந்துருவான் வீட்லருந்தே. அப்ப தட்டு கொண்டு வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவான் டெய்லியும். நாங்க சமீபத்தில பார்க்குறப்போ, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தான். டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து அத சத்துணவு வாங்குனான். சரி தட்டு பதிலா டிஃபன் பாக்ஸ் மாத்திட்டானாட்ருக்கு அப்டின்னு நாங்க நெனச்சோம். அப்புறம் மதியானம் ஒரு 2, 2:30 மணி இருக்கும். அவன் பை மேல வச்சிருக்கிறான் டேபிள் மேல, அவன் இடத்துல. அந்த பை மேல ஒருத்தன் சாயறான். சாய்ஞ்சோனே, "சார் டிஃபன் பாக்ஸ் சுடுதுங்க சார், டிஃபன் பாக்ஸ் சுடுதுங்க சார்" அப்டின்னான். உடனே எங்களுக்கு என்னடா டிஃபன் பாக்ஸ் என்னடா சுடுது அப்டின்னு சொல்லிட்டு அவன் பைய எடுத்து பார்த்தா, அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு, சத்துணவு சாப்பாடு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது சுடும் இல்லையா? அந்த சுடுது அது. உடனே நான் அந்த மாணவன கூப்பிட்டு கேட்குறோம், "ஏப்பா தம்பி மதியானம் சத்துணவு வாங்குனேன், சாப்பிடவே இல்லையே ஏன் வச்சிருக்கிற?" அப்டின்னா அந்த பையன் சொன்ன தகவல் பாருங்க. "ஐயா நான் டெய்லி தட்டு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவேன். எங்க அம்மா வேலைக்கு போயிருவாங்க. எனக்கு அப்பா கிடையாது. எங்க அம்மா வேலைக்கு போயிருவாங்க. சத்துணவு நான் சாப்பிட்டு தட்டத்த கழுவி வச்சு பையில வச்சு கொண்டு போயிருவேன். ஒரு 4, 5 நாள் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால வீட்ல சாப்பாடு ஆக்க மாட்டாங்க. காய்ச்சல்னால படுத்த கிடக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணுங்க. அதனால நான் வந்து சத்துணவு வாங்கி, நான் சாயந்தரம் கொண்டு குடுத்தா, அத வந்து எங்க அம்மா சாப்பிடுவாங்கங்க. அதையே நானும் கொஞ்சம் சாயந்தரம் சாப்பிட்டுக்குவேங்க அப்டின்னேன் பாருங்க. அப்போ "ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய்" அப்டின்னு வள்ளுவர் சொல்றார் இல்லைங்களா? எனக்கு அந்த வள்ளுவர் சொன்ன சான்றோன் யாருன்னா, இந்த பையன்தாங்க. அதாவது தன்னுடைய மதிய சாப்பாட்டை கூட மறந்து சாப்பிடுறதில்ல அவன். 4, 5 நாளா பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தான். அப்ப டிஃபன் பாக்ஸ் கொண்டாந்தா சாப்பிட மாட்டான்னு அர்த்தம் மாட்டாது. வீட்டுக்கு கொண்டு போகும் சாப்பாடு. வீட்டுக்கு கொண்டு போய் தாய்க்கு கொஞ்சம் குடுத்துட்டு இவனும் சாப்பிடுறான் பார்த்தீங்களா? இவன் தாங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய்.